அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, காதல் வசியம் செய்யும் தாயத்து செய்வது எப்படி, இதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க. காதல் வசியம் செய்யும் தாயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, போச் பத்ரா அப்படின்ற பேப்பர் தேவை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கோரோசனை தேவை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் தேவை. சரிங்களா? இந்த கோரோசனையும் பன்னீரையும் மை மாதிரி கலக்கிங்க. ஃபஸ்ட்டு கோரோசனையை ஒரு டப்பாவில் போட்டுக்குங்க. பன்னீர் ஊற்றி மை மாதிரி கலக்கிக்குங்க. கலக்கிக்கின்னு மாதுளம்பழம் குச்சியில் நான் இந்த வீடியோ தொகுப்பில் கொடுத்துருக்கிற எந்திரத்தை நீங்கள் வரையணும். சரிங்களா? அந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அந்த போச் பத்திர பேப்பரில் வரையணும். அது ரொம்ப ரொம்ப சாஃப்டான பேப்பர். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக வரையணும். பொறுமையாக வரைஞ்சி முடிச்சிட்டு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த வீடியோ தொகுப்புலேயே மந்திரத்தையும் கொடுத்துருக்குறேன். அந்த மந்திரத்தை 10,000 தடவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா உருவேறிடும். உருவேறின பின்னாடி என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் இந்த பேப்பர், அதாவது இந்த போச் பத்ரா பேப்பரை ஒரு செப்பு தாயத்துலேயோ அப்படி இல்லைனாக்கா வெள்ளி தாயத்துலேயோ அடைச்சி நீங்கள் உங்கள் இடுப்புலையோ அப்படி இல்லைனாக்கா கழுத்துலையோ கட்டிக்கினீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ, புரியுதுங்களா, அவங்க உங்களுக்கு வசியமாகிடுவாங்க. சரிங்களா? இப்போது இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிடுறீங்க. இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்ட பின்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த வசீகராய அப்படின்ட்டு சென்டராக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் யாரை வசியம் பண்ணணுமோ, அதாவது ஆண் இருந்தாக்கா ஆணோட பெயர், பெண் இருந்தாக்கா பெண்ணோட பெயர். சரிங்களா? அதாவது உங்களோட காதலனோ காதலியோ இருந்தாக்கா அவங்களோட பேர் நீங்கள் இந்த எந்திரத்தில் நடுமத்தியில் எழுதிக்கணும். சரிங்களா? எழுதிக்கின்னு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த எந்திரத்தை வரைகிற நாள் பார்த்திங்கனாக்கா திங்கக்கிழமையாக இருக்கணும். சரிங்களா? வளர்பிறையில் இருக்கிற திங்கக்கிழமையாக இருக்கணும். அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் இந்த எந்திரத்தை வரையணும். இந்த எந்திரத்தை வரைகிற டைம் பார்த்திங்கனாக்கா பிரம்ம முகூர்த்தம் காலையில் 4 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா இதுதாங்க மந்திரம். ஓம் ஸ்ரீம் நம காமரூபிய தேவி அமுகமேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமுகமேன்ற இடத்துல நீங்கள் யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களோட பேர் சேர்த்துக்கணும். அவங்களோட அம்மா பேரோடு சேர்த்து. அப்படி அம்மா பேர் தெரியலைங்க அப்படின்னாக்கா அவங்களோட பேர் மட்டும் இருந்தாக்கா கூட போதும். வசியம் குரு ஸ்வாகா. இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 10,008 தடவை நீங்கள் உரு போடணும். ஐயா, என்னால் ஒரே நாளில் உரு போட முடியாது அப்படின்னாக்கா 10,008 ஒரே நாளில் உரு போடணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு 2-3 நாளில் கூட போட்டுடலாம். இல்லைனாக்கா கரெக்டாக ஒரு 9 நாள், அதாவது நீங்கள் முடிக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தப்படையில் முடிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அவல் பொரி கடலையை போட்டு சின்னசாக ஒரு பூஜையை பண்ணி நீங்கள் உங்கள் கழுத்துலையோ அப்படி இல்லைன்னா கையிலையோ அப்படி இல்லைன்னா இடுப்புலையோ கட்டிக்கினாக்கா நிச்சயமாக அவங்க வசியமாயிடுவாங்க. சரிங்களா? இது போன்ற தினமும் நம்மளோட மாந்திரிக சேனலை உங்களுக்கு மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.